அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் நிறுவனம் ஒன்றின் தலைவர் கதைக்கிறேன். வந்துதா போட்ட உடனே வரும் மகாஜி மாமியார கழுத்தறுத்துனான காசு எடுக்கொண்டே இன்னும் நான் நையன்னு ஓட்ட மாட்டேன். அங்க இருக்கிற ஆளுக்கு நீங்க எங்க ஆசனை கூப்பிடுறீங்க? அவர் ஹலோ வணக்கம், சொல்லுங்க. ஓமன் அந்த 2 ரஞ்சனா காசோட சொன்னேன் எடுத்தாச்சு எனக்கு எடுத்து போட்டோம். என்னங்க சொல்லுங்க. சாப்பிட்டியா? இல்ல எங்க பசிக்கலைங்க, என்ன சமைக்கல. சமைக்கலையா? சோத்துக்கு பேர் அடி பண்ணீங்க, சமைக்கல அடிப்பீங்க. எங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏசியை சிரிக்கியல். நான் எந்த நேரம் வந்து நாடகம் பார்த்து சும்மா இருக்கிற வேலையை விட்டு போட்டு சமைக்காம என்ன செய்கிற நீ? இதில் எங்க யூடியூப்ல ஒரு சீரியல் ஒன்று பார்த்து அதால் கொஞ்சம் டைம் போய் சொன்னேன். நீங்கள் இந்த குடும்பத்தை கெடுக்கிற அந்த சீரியல்காரன் தான், இந்த சீரியல்காரன் தான் கொத்தணும். இந்த மனுஷன் பயலுக்கு வட்டிக்கு சோறு என்ன வந்தீங்க சீரியலாம் சீரியல் கொஞ்சம் போய் தண்ணி எடுத்து வாங்கடா. இன்னும் நிற்காத அடிச்சுட்டு வாங்கால எடுக்கிறதுக்கு புது உடுப்புலாருக்கு நம்ம உழைக்கிற காசி கஷ்டப்பட்டு உழைக்கிற காசி இப்படி தானே போகுது. என்ன அஞ்சு உழைக்காலும் நம்ம கஷ்டப்பட்டு மாட மேய்ச்சி வெள்ளம் வாட்டி காசு எடுத்து ஆவலுக்கு நாடகம் பார்க்கறதுக்கும் கைக்கு காலுக்கு நகையும். என்னங்க ஏதோ கோல் ஒன்று வருது. போலாம் புது நம்பர்ல இருந்து குட்டார நீண்டு ஓட்டி குட்டாரோ நீண்டு ஓட்டிக்கு பாருங்க. எப்படி அமர்த்துற கொஞ்சம் எடுத்து அடித கொஞ்சம் இப்படி தட்டி இப்படி போனா சரி. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். என்ன நாங்க லண்டன்ல இருந்து. லண்டனா? வடிஞ்சல என்னண்டு அதிர்ஷ்டங்களே அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் நிறுவனம் ஒன்றின் தலைவர் கதைக்கிறேன். கடவுளே சொல்லுங்க. நான் என்னன்னு சொன்னா, நாங்கள் குழுக்கள் முறையில தெரிவு செஞ்ச நாங்க. கடவுளே உங்களோட பேர் விழுந்திருக்கு. உங்களோட பேரு குருகுலசிங்கம் மாணிக்க. ஓ அவர் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். கடவுளே சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன். என்னடி கங்க்ராச்சுலேஷன்டா? 50 பவுன் தங்கங்களும் 1 மில்லியன் காசு கிடைக்கும். ஒழும்புரியா என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட சரியான அதிர்ஷ்டம் இருக்கு, லக் இருக்கு உங்களுக்கு. அது உங்களுக்கு லக்கரி. சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நாங்க ஐயா சரியான கஷ்டம் ஐயா, சரியான கஷ்டம் உண்டா ஐயா. நாங்க அண்டை கண்டை சாப்பிடல நிலைமையில இருக்கோம் ஐயா. இப்போ நீங்க குடும்பத்துல எத்தனை பேர் நீங்க? நாங்க குடும்பத்துல ஐயா 4 பொம்பளை பிள்ளைகளும் மனுஷன் தான். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு? பிள்ளைகள் 4 பொம்பளை பிள்ளை ஐயா, சரியான கஷ்டம். 4 பொம்பளை பிள்ளைங்க. ஓ என்னன்னு சொன்னா ஐயா, என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப உங்களோட பேர் தான் விழுந்திருக்கீங்க. ஓமையோ ஆக்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை. என்ன ஒருத்தர் இந்த பக்கத்து வீடு ஆக்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது. நீங்க எங்களது விசாரிக்கிறாங்க யார்ட்டையும் இவங்க எப்படி பொய்யர் சொல்லுவாங்க. நாங்க பணக்கார கழுதுண்டு, ஆனா எங்களுக்கு சரியான கஷ்டம். ஓ எங்களுக்கு தான் அடிக்கணும். போடணுமா? என்ன கேட்காரு? செட்டில் பண்ணணும். அதுதான் 2 லட்சம் ஐயா. நாங்கள் ஆட்டையும் கடன் தான் வாங்கணும். இப்போ இப்போதைக்கு நிலைமைக்கு மொத்தமாக எவ்வளோ வருது? 50 சரி. எவ்வளோ ஐயாது? எவ்வளோ காசு வருது தமிழில் சொல்லுங்க? 10 லட்சம். 10 லட்சம் எவ்வளோ வருது? அந்த கடவுளே. அப்போ நாங்கள் 2 லட்சம் கொடுத்தா மொத்தம் காசு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. போனாட்டி கிடைக்காதோ? மாமியார கழுத்தறுத்துனான காசு எடுக்கொண்டே. சரியா?
எங்களுக்கு ஐயா ஆமா என்ன செய்யறேன் கிடக்கு இவ்வளோ காசு வந்தோடனே எங்களுக்கு கை மூடல கால் மூடுது இல்லை சரி உங்களுக்கு இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இன்னைக்குள்ள நீங்க போடணும் இன்னைக்கு ஒரு 6 மணிக்குள்ள போடணும் நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன் நீங்க அவங்க யோசிச்சு போட்டு ஒரு கால் ஒன்று அடிங்க இல்லாட்டி மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல கால் அடிங்க ஓகே ஓகே ஐயா ஓகே ஐயா எனக்கு சரியா செய்யுங்களா உங்களை நான் கொஞ்சம் தெரியும் தானே ஓ ஓ ஓ விட்டு போயிடும் ஓ ஓ ஓ சரி சரி பார்த்துட்டு கால் அடிங்களா சரி ஐயா சரி ஐயா கடவுளே என்ன கேட்குறப்ப கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுக்குறேன்டே ஆண்டி காசுக்கு என்ன அடிக்கிறேன் 2 லட்சம் கேட்குறேன் சரி உங்கள் தாலி அறுத்து விற்போம் தாலி நான் சொல்கிறது கேளுடி ஒரு தாலி அறுத்து விற்றால் 50 ஒன்றா வருது தெரியாதுல அப்போ வந்தா விற்போம் என்ன சொல்கிறா வந்தா விற்போம் வராட்டி கொடுக்க தேவையில்லை மராட்டி கொடுக்குறதெல்லாம் வந்தால் கொடுப்போம் 50 பவுன்ல எனக்கு 2 அட்டியல் ஒரு தோடு 2 காப்பு ஓ வேற உங்களுக்கு எது பண்ணும் மகளுக்கு வாங்குவோம் ஓ மகளுக்கு உனக்கு தான் அப்போ இதை கொடுப்போம் ஏன்னா உண்ட பேராசி இருக்கே உண்ட பேராசி நான் இப்படி கிடைக்கிறேன் இந்த காப்பை இருந்தா கொஞ்சம் இல்லை இல்லை பெஸ்ட்டுக்கு மாலையை கலட்டி விற்பம் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வைக்க தேவையில்ல இதை கொஞ்சம் கலட்டுங்க ஓ இந்த பிடி கொஞ்சம் மாறன் நீங்கள் கட்டுனது தானே நீங்கள் கலட்டுங்க இப்போ கலட்ட சொல்லி வாங்கிண்டா வருது எனக்கு சாமான்களை வெறிக்கா வந்த இடமே கொஞ்சம் எரிக்கும் உனக்கு விளையாட்டு 8 லட்சம் தான் ஒரு 10 லட்சம் தான் அந்த 2 கொடுத்தாள் 2 கொடுத்தா மிச்சத்தை வட்டி கொடுப்போம் வட்டி கொடுத்து ஓ நம்ம வீட்டுக்கு இருந்து சாப்பிடும் கொஞ்சம் காசை கொடுப்போம் இந்த சனங்கள் ஊர் ஜனங்கள் ஒரு ஞாயிற்றையும் சொல்லக்கூடாது சொன்ன என்ன பொறாமையில் சொல்கிறேன் பொறாமையில் ஒரு பக்கத்துக்காரங்க அதே இருக்காள் ஓ சுற்றியான பொறாமை கோப்பால் வந்து என்னடி நீங்கள் அப்படி இப்படி அடுத்துட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது நாங்கள் ஒரு கழுவாஞ்சிட்டு போகிறோம் வண்டி சரியா அவ்வளோட்டு சொல்லி வார சாமான தட்டிடக்கூடாது நம்ம என்ன உள்ள உண்டாகும் கேட்டு தெரியுமா ஒரு பங்கு நம்ம என்ன இவ்வளோ கொடுக்க இந்த தேவையில்ல வேறு நம்ம ஆகக்கூடாது நம்ம வீசாம வீரக்குள்ள கூட்டி வைப்போம் இருக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு உப்பு கல்லும் கொடுக்கக்கூடாது காசு வரட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் பேர் படம் எடுத்துட்டாங்கண்ணே எடுப்பண்டி காரம் உண்டு பாருண்ணா கொஞ்சம் என்ன காரண்டா லாங்கோவினியோ கேம்போவினியோ என்ன கார் அது லேங்கோடுக்காவோ சொல்லுவாங்க லேங்கோடு கார் அந்த கார் இறக்கி போட்டு நானும் பார்த்தேன் நான் யூடியூப்ல சீரியல் ஏற்றி தான் போகிறேன் பின்னுக்கு வச்சு சீரியல் பார்க்கல ஒருத்தன் ஓடி வந்தவன் லாம் கொடுக்கணும் நீ சொன்னவன் சூப்பர் ஆகிங்க அந்த மாதிரி அந்த சாமானோட கூட நம்ம சரியோ இதை கொண்டு ஏசிரிக்கும் குழு 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 குழுன்னு காத்து வரும் இதை கொண்டு வெப்ப நான் கிடக்கானே சரி தக்கண்டு வச்சுட்டு வாங்கோ நீ பாடி போ நீ சரி தண்ணி கொஞ்சம் குடிங்க அப்போ தண்ணி கேட்டு நாசி வந்ததில் தண்ணியும் குடிக்க நல்ல செய்தி வந்தால் தண்ணி குடிக்கணும் மாட்டேன் என்னதுக்கும் தண்ணியை குடிக்க எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு இன்றைக்கு விளையாட்டான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு தண்ணி குடிச்சிட்டு போனால் தான் நினைச்சு அறிய டக்காண்டு நடக்குமா நான் கடையில் வைக்க பேங்கில் வைக்கியா இங்கே வித்துருவோம் முடிஞ்சு பேங்கில் வச்சா இதை விற்பண்டி இனி ஈடு வைக்கிறேன் நம்ம எனக்கு பிடிக்கல ஈடு வச்சு போட்டி தான் நடி பழைய நடி நம்ம ஹொண்டை ஹொம்மையிற காலத்தில் வாங்கின அது இது வருதாரு 50 பவுன் 50 பவுன் இதெல்லாம் என்னது இது என்ன அடிது 50 பவுன் வந்து இதை நமக்கு சிம் பண்ணி வித்துருவோம் கொண்டு வித்து போட்டு வேலையை பார்க்குறேன் இறங்கிடும் எடுப்போம் சரி அதெல்லாம் வரணும் அண்ணன் வெள்ளாமையும் வெட்ட அப்புறம் அப்போ வெட்டு மிஷின் காசு ஒன்றும் இப்போ வீடு ஒன்று வைப்போம் வந்து வீடு வைக்க போறீங்களோ? ஓ எவ்வளோ தருவீங்க சும்மா அறியண்டி அந்த தெரியண்டி என்னண்டி இல்லை 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 உங்களுக்கு எந்த சரி இது சண்டை பிடிக்கிற இடம் இல்லை. நீங்கள் சண்டை பிடிக்க சொன்னால் வெளியில் போவாங்க. நிறைய கஸ்டமர் வெளியில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்னண்டா பெட்லாம் வெட்டின டிசிஷன் தானே அந்த டென்ஷன் இருந்தேன் அதான் அவ்வளோ கொஞ்சம் அடிச்சினேன். சரி சண்டை பிடிக்கப்படாதா? ஓகே என்னோட சொல்லுங்க. என்னடா இந்த வீடை வைக்கும் நாங்கள் என்னம்மா வெறுமண்டு இருக்கா? நாங்கள் இப்போ ஒரு பவுனுக்கு 1 லட்சம் கொடுக்குறோம். பவுனுக்கு 1 லட்சம் கொடுக்குறோம். இதில் எத்தனை பவுன் இது? இது சரியா 2.5 பவுன் நடி 2.5 பவுனா? ஓ சரி நான் பார்த்து தாங்க பாருங்க இருக்கா எவ்வளோ இருக்கேன் அவன் நிறுப்பாண்டி கூட இருக்கேன் உண்ட ஹொம்மனை படிப்பிக்கலடி நான் எனக்கு என்ன ஒன்றுமில்லை நீ பள்ளிக்கு போய் மாடு வாங்கிக்கிறீங்க சுத்தமான தங்க அம்மா வண்டி கொடுத்தாய் மாமியார் வண்டி தந்தையாமா கொஞ்சம் தங்க தண்ணி போட்டு தான் எடுக்கணும். சரி வைக்கும்போது பார்ப்போமே பாருங்க ஏன் இங்கே போகிற எங்கடி வாங்கணும் எனக்கு தெரியா உங்களோட அம்மா களவெடுத்தேன் இப்போ எனக்கு தெரியும் எங்கே அடிச்சியாமா எங்கே அடிக்க அவுட்டாங்க உங்களோட அப்பர் அந்த காலத்தில் அடிச்சியாமா தான் வெளியில் வருது என்னடி
சரியான பச்சை கல்ல நம்ம நாக்கடைக்காரன் உனக்கு ஊண்ட கடை தெரியும் சொல்லுங்க என்னன்னா உங்களோட தங்கம் கொஞ்சம் சவுப்பா இருக்கு. நான் சொன்னேன் தானே தங்கம் ஜோப்பு ரொம்ப பச்சை கல்லன் சவுப்பா இருக்கு தங்கம். நீங்க வேற கஷ்டம் பண்றீர்கள் எல்லாம் விட்டனம் பண்றீர்கள். என்ன செய்யலாம் உங்களுக்கு? இப்ப நாங்க நார்மலா அது இப்ப 1.20 தரலாம். 1.20 அவ்வளோதான் தரலாம். அவங்களோட தங்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. 24 கரெக்ட் எங்கட அம்மா அந்த இல்ல 24 கரெக்ட் சொன்னோம் கதை நம்பாது. இது 22 கரெக்ட் தான். அது கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் இதா இருக்கு. சரி அண்ணன் கொஞ்சம் இதா இருக்கு. என்னன்னு சொன்னா ஒரு கிலோமீட்டர் எடுப்பேன். நான் ஒரு கிலோமீட்டர் எடுப்பேன். பார்த்து கூட போட்டு அது கூட போட்டு தான் 2 நாங்க இல்லாடி நம்ம விற்கிறோம். அவ்வளோ வந்துருவீங்க விற்கிறோன்னு சொன்னா நம்மள அவங்களுக்கு ஒரு 1.5 கிட்ட வரும் விற்கிறோண்டாலும். ஏன்னா கொஞ்சம் 22 கேரட் தானே. இப்போ 22 கேரட்னா கொஞ்சம் குறைவாக தான் வரும். 2 லட்சத்தையும் தாங்களேன்னு 2 லட்சம் கொஞ்சம் கஷ்டமான. 90 பார்த்து தந்தேன்னா வீட்டை வர 90 பார்த்து போடுங்களேன். பெண்டு நம்பர் மாதிரி அருகி பெண்டு நான் சரி உங்களுக்காக நான் உங்களுக்கு 1.80 தாரன். இதுக்கு மேலே இது செய்யலாம். சரி 1.80 சரியா? 1.80 தாரன். உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் தான் போடு. இந்த பேரை சொல்லுங்க. கோமலாண்டு போடுங்க. கோமலா தேவியா? கோமலாவா? கோமலா தேவி. கோமலா தேவி. தான் எனக்கு பிடிச்ச கோதாரி. ஓகே ரைட். கோதாரி விழுவாள். ஓகே உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 200 நம்பரை பிள்ளையா சொல்லு. பிள்ளையா சொல்லுவானே. நமக்கு தெரியும் தானே. 75 58 58 58 சைவர் 0 69 69 908 908. என்ன நீங்க 11 நம்பர் சொல்றீங்க? இல்ல 11 10 அப்ப கடைசில இருக்கிற வட்டி விடுங்களா? இல்ல 2 4 6 8 10 இந்த சைவரை கிட்ட எப்படி வட்டி விடுங்க. அது கூடிது 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 வட்டிங்களா? அத வட்டி விடுங்க. கடைசி 90 டி. அப்ப அவர் 92 மற்ற நம்பர் சொல்லிங்க. 90 கடைசி நம்பர். 2 நம்பர் இருக்கு. செக் பண்ணதாம ஒரு சொல்லுங்க. ஐசி நம்பர் 1975 38 அங்கால ஃபைனான்ஸ் இந்த வரணுமே. பி சரி சரி. எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க காசு வந்தா கல்யாணம் அட்ரஸ் மாற்றி சொல்லுவோம். நாங்க வந்து அந்த கதையில இருந்து நான் மறந்து வைத்தேன். ஓகே என்னன்னு சொன்னா எங்களுடைய நாக்கடையில ரூல்ஸ் என்னன்னு சொன்னா இதை நீங்க 3 மாதத்துல மீட்கணும். வட்டி நீங்க மாதம் கட்டணும். மீட்காத பட்சத்தில் இந்த நகை எங்களுக்கு தான் சொந்தம். அதாச்சும் டிலான் ஜுவல்லரிக்கு தான் சொந்தம். உங்களுக்கு சரியானே? சொல்லு. அதுதான் வைத்தியம். சரியான சரி உங்களை சைன் வைங்க. ஓகே மெச்சூர் முடிஞ்ச சைன் உண்டு. எனக்கு வட்டி பார்த்தேன் இது செட்டுறது சைன் எல்லாம். சரியான சரி மறக்காம நீங்க வீடியோ எடுக்கிறக்குள்ள கொண்டு வாங்க. கட்டாயம் கஷ்டமா? ஓகே சரி வாரமா? சரி காசு தந்துடுறேன்டா. போட்டு பாத்திக்காளா? அம்மா 21 போறல. அம்மா 21 போவா எனக்கு 50 அடிக்க பாக்க. டேய் காசை அரேஞ்ச் பண்ணியாச்சு. உன்னிட்ட பார்த்தா இந்த உண்மையிட்ட பார்த்தா வண்டி இருக்கு. லட்சத்தையும் கொடுப்பான் அவனுக்கு. போல் எடுப்பேன் சரியா? இப்போ சிக்கி கிடக்கு. எங்கட வேலையை என்ன
நான் ஈடு வச்சு சொல்றியா ஓ நான் மரம் என்ன சாப்பிட்றதுக்கு கொண்டு மடியில் அடிக்கிட்டு நான் வச்சு சின்ன தானே என்னண்டா ஐயா நான் ஒரு அதிசயம் கொச்சிக்காதோட உப்போட கேட்டு வந்தேன் நம்மளே பெரிய பிச்சைக்காரன் நம்மகிட்ட அடிக்க வைக்கார உங்களுக்கு நான் இல்ல தாலி கொடியில அங்கட தானே ஏன் பிச்சைக்காரன் சொல்றியா தாலி கொடியா கொஞ்சம் காட்டுறி காலத்தை கொஞ்சம் ஏன் என்ன நீங்க கோயிலுக்கு கோயிலுக்குள்ள போட்டு வந்தேன்னு அது இப்படித்தானே நம்மள ஊராக்களுக்கு நம்ம நல்லா இருந்தா பிடிக்காது நாங்க வீடு வச்சு போட்டாங்க கஷ்டத்துல ஏரியான வச்சோம் ஐயோ நாங்களே சோறுக்கு வழியில அமெரிக்க ரவியக்கா நாங்க வச்சுட்டோம்டாப்பா கஷ்டத்துல என்னம்மா நீங்க சொல்ற அன்னை கொடியெல்லாம் போட்டு போனா நல்லா மினுமினுக்கா போனா அந்த பசிலி எல்லாம் அது ஐரம்மா பித்தாள தாடி போல பித்தாள தாலியில தங்க தாலியா போட்டு தாலி ஒன்றுனா வீடு வச்சு போட்டோம் எல்லாம் வைக்காம எப்ப வீடு வச்ச நீங்க நாங்க ஒன்று அண்டு வீடு வச்சு வந்தேன் கடையில அண்டு கேட்டனா நேற்று கண்டேன் நீங்க அண்டண்டி வீடுகள் சரி நீங்க வந்த வேலை என்னடாப்பா இப்ப என்னடா அது எங்களோட குடும்ப பிரச்சனை கேட்டு ஒரு அரிசனா கேட்கிறானே ஒரு அரிசன் அரிசி கேட்கறதா இந்த பாடம் பண்ணி எடுக்கிறேன் அடுத்து மழை பிரச்சனையா எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு அதே வருஷம் 300 கஷ்டம் தான் உங்களுக்கு கஷ்டம்தான் எங்களுக்கு நாங்களே ஒன்றும் படி அதிரம் நீங்க செக்குலக்கு மாதிரி உடம்பு வச்சு தோண்டிக்கும் வழியிலண்டா நாங்க என்ன அதே பார்த்தா செக்குலக்கன்றாள் அரிசி கொடுத்து அனுப்பு அரிசி கொடுத்து அனுப்பு அரிசி மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சரி கிடைக்கிற முடிஞ்ச நம்பர் காசு தானே முழுத்தையும் கொடுத்தானே போ டக்குன்னு கொடுத்துட்டு போங்க நாங்கள் இங்கே போகிறோம் எங்க அடிக்கடி உங்களுக்கு பயணமா இருக்கி நானும் கண்காட்சி கொண்டு இருக்கேன் நீங்க எங்க ஒரு பாறையல் கொள்ள கஷ்டமா எதிரீர்கள் ஒரு பயணம் இல்லை நாங்கள் இங்கே ஒரு இது கிடக்கோம் வேண்டா அவரு அப்பா கொஞ்சம் வருத்த மாட்டேன் பார்க்க போகிறோம் என்ன வருத்தம் நான் கண்டு இந்த வயலுக்கு என்னடாப்பா அது எங்கடா விஷயங்களா பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு வீட்டுல வேலை இல்லையா உங்களுக்கு நாங்க கூட வயலுக்கு பக்கத்து வயலுக்கான முறிக்கிட்டு போய் வாடி சாமான எடுத்தது கொடுத்து அனுப்பிடி அதிகா என்னங்க சாமான கொடுத்து அனுப்பிடி என்னது அரிசி ஆகல் மாறுங்க இடத்த இப்ப சாமன் தானே என்னடி எழுதி போறான் நான் நல்லவா நீங்க கூட நீ தாண்டி முழுதுங்க நீ தாண்டி பழக்கம் கொஞ்சம் போன் எடுத்து வாடி விளையாட்டு எப்போ வருமானம் அதிர்ஷ்டம் குறையவே பிச்சுட்டு வரேன்ற இப்படித்தான் ஒரே பிக்குது இந்த அதிர்ஷ்டம் எங்களுக்குப்பா ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஓமன் அந்த 2 ரஞ்சனா காஜோட சொன்னேன் எடுத்தாச்சான வீடு வச்சு எடுத்து போட்டோம் நீங்களோ மாணிக்க ஓ ரெண்டு ரெடி பண்ணி அனுப்பிடுறோமா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் அனுப்புங்கய்யா இப்ப வரும் காசு எங்களுக்கு எப்போ வரும் காசு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கால் வரேன் நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுறேன் நீங்க வந்து போட்டு விடுங்க காசு லிஸ்ட்டுக்கு சரி டக்கு போட்டோ உடனே வருமா ஆஜி போட்டோ வருமா ஆஜி மனுஷகிரிக்கு தாலி ஒன்று கட்டுறாடி 25 கொண்டு சரி காசை போட்டுருவோம் ஜோய் பேங்க்ல கொடுத்துருவோம் காசை கொண்டு கொடுத்துருவோம் எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா வரலாமா ஷேர் வாங்க ஐயா என்னண்டா காசு கொஞ்சம் போடுங்க அக்கௌண்ட் போடுவோமே சொல்றேன் அடிச்சிடுங்க 019 097 39 310 ஒரு 2 லட்சம் காசு போடுங்களா ஆனா இது வெளிநாட்டு அக்கௌண்ட் நம்பரு வெளிநாட்டு தான் அது எங்கட தோப்பனார் சொந்தக்காரங்க அவர் போன வரை சாமான் கொஞ்சம் அனுப்ப போறேன் காசு இல்லையா அனுப்பிக்கும் இந்த அனுப்ப போறோம் அனுப்பில அது தோப்பனாருக்கு அனுப்பல நாங்க அனுப்புறோம் எங்க ஆசைடா இது என்னடா அது இல்ல உங்களை 2 பேரும் முகத்தையும் பார்க்க மாதிரியா இருக்கு அப்படியெல்லாம் இல்ல தோப்பனாருக்கு பச்சை கண்ணன் தான் முதல்
இப்போ கொஞ்சம் திருந்தாரு அதெல்லாம் ஏன் சொல்றீங்களா வெயிட்டே உண்ட மூத்த பார்த்தா பிடிக்காண்டி பச்சை கல்வியாண்டி அடவெடுக்கிற மாதிரி மூத்த வச்சு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வேண்டி ஆ சரி பேரை சொல்லுங்க. பேர் மாணிக்க பொடி காத்தா பொடி மாணிக்கப்பொடி காத்தா பொடி காத்தா பொடி என்ன? ஓ காஜி ரெண்டு எந்த நாடு? என்ன நாடு அது? லண்டன் 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 லண்டனா கண்டு லண்டன் லண்டன் இது கனடா நம்பர். இல்ல ஐயோ அண்ணன் அந்த ஜாமான் தான் நீ சொன்னதுதான் அது எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியா இங்கிலீஷ் தெரியாதாப்பா கடவுள் படிக்காதானே நாங்கள் கனடா. ஓகே ஓகே காசு வச்சு தானே கனடால என்ன பிரான்ச்? என்னடா அது அப்படின்னா எந்த ஏரியா? ஏரியாண்டே பிராங்கடா நம்மட தெரு அதுதான் அது தெரு தெரியாடாப்பா எங்களுக்கு கனடால அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கிற ஏரியான்னு இருக்கும். என்னென்ன ஏரியா இருக்கு சொல்லுங்க கனடாவில். அது நிறைய இருக்குது. சரி ஒன்றப்பட்டு எழுதுங்களேன் நான் காசு ஒன்று வச்சுனாடாப்பா அவருக்கு அவசரமா அப்படி எழுதே இல்லை ஐயா. ஐயா அவசரமா இருக்கேன் கொஞ்சம் காலைல அப்படின்னு ஒரு 20 அவர் வரப்போறாரு ஐயா நாளைக்கு சாமான் கொஞ்சம் அனுப்ப டக்குன்னு சாமான் போட்டுருங்க கொஞ்சம். ஓகே அங்க இருக்கிற ஆளுக்கு நீங்க எங்க ஆசை கொடுப்பீங்க? அவர் கொஞ்சம் அவருக்கு மண்டே கணக்கு கட்டு கட்டுக்கேன் வைத்தியாரன் என்னன்ட்டு சொல்லுவோம் இந்த அங்கு உழைக்கிறார்கள் தானே. ஆனா உங்களை 2 பேரையும் பார்க்க அப்படி இல்லை அது காஜை கொஞ்சம் போட்டுருங்க போறோம் நாங்க இருக்கிற காஜை அது போட்டு ரெண்டு மகளுக்கு ஒரு மால் ஒன்று அனுப்புறாரா அதுக்கு தான் அதுக்கு தான் காய்ச்சி போட போறோம். டக்குன்னு காஜை போட்டு கொஞ்சம் ரிசிட்டு தாங்களே. மகள் படிக்காங்களா? என்னடா படிக்க மகள் படிக்கலாம் மகளோட பேர் என்ன? மகளோட பேர் வந்து அடிச்சுரண்டி பச்சை கல்வி ராதியா ராதியா. ஓகே ராதியா என்னண்டா அவங்க வெளிநாடுவானே? அவங்க என்ன பிள்ளைலாம் போனவங்க வரந்து பிள்ளைலாம் போனவே ஸ்டூடெண்ட் விசாலையா? ஓ ஐஎல்டி எக்ஸாம் பொலிசோட கொஞ்சம் கேட்டிருக்கான் பைத்தியாரன் ஸ்டூடெண்டோ இல்ல. நீங்க யோசிக்கணும். காசு அனுப்புறா சும்மா இல்ல. சும்மா உடுப்பெல்லாம் போட்டு அனுப்பியா காஜி. இது இங்க பேங்க்ல காய்க்கிற கதை இல்லை சரியா? அதாவது மரியாதை வேணும். உங்களோட மேனேஜர் நேரடி சொன்னீங்க காசை போடுச்சு நான் போடுங்க வேண்டாம் சேவரில் நீங்க எங்கடா தானே எவ்வளோ பண்ணாங்க. நீங்க இப்ப கனடா காசு அனுப்ப போறீங்க இதுக்கு வரி கட்டணும். அது அது தெரியுமா உங்களுக்கு? இங்க போடுங்க நான் கட்டுறேன். போலீஸ் இங்க வரியெல்லாம் இருக்கு தெரியுமா? வரி கட்டுங்கிறான் பைத்தியாரன் கடன் நமக்கு தெரியும் கட்டுட்டு வச்சுரும் கைக்குள்ள வச்சுடா ஜிதி இப்போ இந்த அப்படி வழிக்கு வரணும். இப்ப மட்டும் பல்ல காட்டுறோம் மத்திய இப்போ தெரியும் தான் இந்த கனடா ரோட்டெல்லாம் தெரியுதான் ரோட்டு சரியா? பிரான்ச் நம்மளோட பிரான்ச் தான் தெரியும். பச்சை கடல என்ன கடன் இல்லையா? சரி ஓகே காசு விட்டுதாதா எல்லா வேலை நகையில நடக்கும் சரியா? இதுதான் இந்தாங்க சாமான போட்டுருங்க சிக்கன் நிறைய போட்டு தட்டுருங்க நாங்கள் வாரம் சரியா? உங்களோட சைன் கொஞ்சம் வச்சுருங்க. அப்போய் அவனுடைய இவனையும் பைத்தியாரமாக படுத்துகிற பாய் நம்மளை போட்டு ஓகே காய்ச்சி வைத்தியானே காசு அவ்வளோ அவசரம் போகாது சரியா? கொஞ்சம் டக்கு ஓகே டக்குன்னு போட்டுருங்களா? போட்டுருங்களா? நம்ம கொஞ்சம் சந்திக்க தானே பார்த்து எங்களுக்கு டக்குன்னு போட்டுருங்களா? சரி ஓகே சரியா? சரி 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 வரணும். பேங்கிலையும் காடு விட்டா இல்லை பேங்கிலையும் காசு விட்டாச்சு நீ சாமந்து இறங்கிடும் ஃபுல்லாக கட்டணும் மாதிரி கொழுப்பணும் வீடு அங்கே வானத்துக்கு கொழுப்பணும் வீடு இன்றைக்கு தானே வாரண்டு வருதான். ஓ வந்து தானன் சாமம் வந்து தானே ஓ ஓ சாமம் வந்துதா? காசு வந்துட்டு சந்தோஷமான சொல்றேன். ஓகே சொல்லுங்க நாங்க லண்டன்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டத்தை நான் உங்களுக்கு போட்டுட்டோம். கடவுளையா அங்க ஹீழையா? என்னடா லண்டன்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு அண்ணே லண்டனா கனடாவா? லண்டன் அவரு காசு வாங்குறது சொல்லுங்க அண்ணன். கேட்ட மாதிரி வந்துடும். இன்றைக்கு வந்துருவான். ஸ்ரீலங்காவுக்கு வந்து உங்களோட ஏரியாவுக்கு பேராவூருக்கு வாரத்துக்கு கொஞ்சம் டெக்ஸி காசு வந்து என்ன பாது டெச்சண்டா கொடியே மிட்டாச்சி சொன்னா இந்த ஸ்ரீலங்கால இருந்து உங்களுக்கு அந்த பரிகனை அந்த பெருமை தான் ஓ ஓ ஓ அதை நாங்கள் சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கணும். ஓ ஒருத்தர் ஒரு ரூபா கூட போக கூடா. முழுதும் வரணும் உங்களுக்கு. சேஃப்டியா இப்ப ஸ்ரீலங்கால கொண்டு இருந்து உங்களை ஏராவுக்கு அனுப்புவோம் நாங்க. ஓ
பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கணும். அது அனுப்புறதுக்குரிய கொஞ்சம் இந்த டெக்னிக்காக கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுது. எவ்வளோ ஒன்று ஒரு 50,000 மட்டும் தேவைப்படுது. இந்த போய் என்ன காசு வியாது என்ன எடுக்கல இல்லை 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 இந்த 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 எவ்வளோ நேரத்துக்கு ஓடணும் உங்களுக்கு போடுங்கப்பா. என்னென்ன சொன்னா இந்த காசு இப்போ இந்த 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 இப்போ 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 போடுறோமா கலட்டுறாண்டி காப்பேன் கலட்டு காப்பேன் நீ கதைக்காங்கிறது ஓமனன் இந்த கலட்டுறேன் காப்பா கலட்டுறேன் நீ வைக்கத்தான் நீ ஒன்று காப்பை கொண்டு வைக்க போகிறோம் கஷ்டப்பட்ட கையெல்லாம் போகும். சரி 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 இந்த வாரம் டீ காசு 50 போட்டாச்சு. இன்றைக்கு இதுக்கு இன்றைக்கு இந்த ஃபோனை நான் உடச்சு விட்டு வேண்டும் ஐஃபோன் இந்த ஐஃபோன் எனக்கு சீரியல் பார்க்குறதுக்கா இல்லை இல்லடி நமக்கு எடுக்கொண்டு ஃபோன் உண்டு ஐஃபோன். இது என்ன ஃப்ரெண்ட் நீ இதெல்லாம் நீ தூக்கி எறிவேணா பக்கத்து வீட்டுக்காரி கேட்டால் கொடுத்து விட்டு வேலையை பார்க்குறேன் ரதியக்கா கொடுக்கக்கூடாது. சரி ஹலோ வந்து எவ்வளோ அண்ணன் ஓட்டமாடி தாண்டிதா சொல்லு சொன்ன மாதிரி பெஸ்ட்டுக்கு 2 லட்சமா ஒரு 50,000 போட்டுட்டீங்க. ஓ இப்போ உங்களோட சாமான் ஸ்ரீலங்கா வந்து இறங்கிட்டு சரி இப்போ அங்க இருந்து இங்க வரதுக்கு ஒரு 2 மணிக்கு தேவை. உங்களுக்கு இப்போ டைம் 2 மணி, உங்களுக்கு 5 மணிக்குள்ள சாமான் உங்களுக்கு சரி ஓ நல்ல சந்தோஷம். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி இனியும் அடுத்த வந்தாலும் கோல் அடிங்களா உங்களுக்கு நான் திரும்ப பார்த்து திருப்பி அடிக்க வேண்டிய அதிர்ஷ்டம் திருப்பி அடிச்சா வச்சா சரிணும் திருப்பி அடிச்சா வைக்க தேவை நீ காஞ்சி. சரி அண்ணா அடுத்த அதிர்ஷ்டம் நமக்கு தான் விடணுமா என்ன பார்த்து செய்யுங்க. சரி இன்றைக்கு வேறு 5 மணிக்கு மோதிரம் காப்பெல்லாம் வாங்கணுமா எல்லாத்தையும் உடச்சவங்களோட வீட்டை கட்டணும் மேலுக்கு உயர்த்தி காட்டும். இன்றைக்கு நமக்கு நம்ம உயர்த்த கொஞ்சம் மேலே ஆனால் எப்படிங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு ஹோல் வந்துக்கு லண்டன் 50 பவுன் அதிர்ஷ்டம் இப்படி அடிக்கணும் வாத்தியாகி இவ்வளோ காசுனே அதான்டாப்பா அண்ணன் சொன்ன கட்டணும் வீடு மேல இருந்து ரவியை கீழே பார்க்கணும். மேல இருந்து கட்டிட்டு அப்படியே கீழே நான் சாப்பிடுவோம் நம்ம நம்மளால அண்ணாந்து பார்க்கணும். ரவி பக்கத்து விட்டு ரவி அண்ணாந்து பார்க்கணும். சரி 3 மணி நேரம் ஆயிடுது கோல் அடிப்போம் இருக்கானே போன பிள்ளை 100 ரூபா 3 மணி நேரம் ஆயிடுது. அடிச்சு பாரு சாவன் இன்னும் நான் நினைக்கிறேன் ஓட்ட மாட்டேன். வேற நம்பர் வரியா Mobile you called have not responded. இல்ல The mobile you called have not responded. கொஞ்சம் மாதிரி இது என்னடி சொல்ற ஆளு கண்ட என்ன சொல்ற ஆளு கேள்வி அவன் சிம்ம காலட்டி எரிஞ்சு விட்டானா போ இந்த மாலை இந்த காப்பெல்லாம் போயிட்டு கத்தாடி The mobile you called have not responded. Please try again later. இந்த பேய் தானே நான் பேராஜ் அப்படி வந்து கொள்ளடிப்பாங்க காசு சிக்கிங்க என்ன பூவாதி வக்குற புள்ள பூவாதி இந்த புள்ளாண்டை ஜாமால அந்த நாங்க கஷ்டமா இருக்கக்குள்ள இப்போ ஒரு அளவு பரவாயில்ல தம்பி நாங்க பூவாதி என்ன அரிசல் அந்த உண்ட ஊருக்கு சரியில்லை நல்ல இல்ல நீ நல்ல நீ மர என்ன தம்பி நல்ல மனசு வாங்க கொடுக்க பூவாதி அடிச்சோ என்ன நடந்த உங்களுக்கு சொல்லணே நடந்த எங்களுக்கு தெரியுமா நாங்க அங்க அடிக்கிறோம் எங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல கூடாது நாங்க செஞ்ச நாங்க தம்பி விளக்கம் என்னன்னா ஒரு கோல் உண்டு வந்தீங்க லண்டன் ஆண்டு லண்டன்ல இருந்து கோல் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 50 பவுன் தங்கமும் 10 மில்லியன் காசுன்னு 10 மில்லியன் காசு மாதிரி தரப்புறம் லொத்தரில் ஒன்று அதிர்ஷ்டத்தில்
கஷாச்சி தனத்துல பார்த்தா உடட்டு நமக்கு வந்து பேராஜி தனத்துல கொண்டு வித்துட்டோம் பெஸ்ட்டு கவுற தாடியை கொண்டு செய்து கொடுத்த அம்மா கடை செய்து கொடுத்த அவள் அம்மா நம்ம இங்க வேலையை போறேன் உனக்கு அப்ப இடுப்புல பிளான் இல்லே தாய் செஞ்சு கொடுத்த ஓடி அதே கேளுண்டாப்பா முலிஷா அப்ப திருப்பி முந்தினாது நேற்று கோல் தான் நேற்று காசு இன்னொரு 50 கோட்டை இலங்கைக்கு வந்தான் ஞாமாண்டு கோல் எடுத்து படி இப்போ கோல் எடுத்தா ஃபோன் வேலை லொஃப்ல கிடக்கு காசு அடிச்சது மாதிரி தான் சாப்பாடு காசு அடிச்சது மாதிரி தான் தாலியிலேயே முழுதும் பித்து போட்டோம் நாங்கள் இதை தம்பி பேராஜப்பட்டு நாசம் ஒரு ரூபா சொன்னால் 25 உள்ள தாலி கேட்டார் அப்படின்னு சொன்னடாப்பா உனக்கெல்லாம் தெரியக்கூடாது நாங்கள் பார்த்த வேலை நாங்க என்ன நாங்க நல்ல மனுஷி எல்லா பெரும்பாலும் இவள் சொன்னாள் ஒருத்தரும் சொல்லுவோம்னா கதை உடச்சிட்டா ஃபோன் கேச்சு ஆரண்டு ஏரியா அடே பேங்காரன் சொன்னாண்டி கனடா நம்புறாண்டு அவன் நாசமா லண்டன் ஏமாத்த மாட்டாங்க ஒட்டுவால ஏமாத்த மாட்டாங்க ஏமாத்திட்டு பெய்தான் 2.5 லட்சத்து கனடாண்டு நடத்திருக்காங்க கனடாக்காரங்க ஏமாத்த மாட்டாங்க நல்ல மனுஷாக்கள் அப்ப ஆறு உள்ளங்கள் காசு அடிக்கிட்டு போயிட்டாங்க சும்மா சொல்லி இது வழி எடுக்கிற சுரட்டிகளை ஏமாத்திட்டு போயிருங்க கனடாண்டு நாசமர்வாள் போனும் பார்த்து நாடகத்தை பார்த்து ஏமாத்தி விட்டாள் என்ன இவன் நல்ல ரோர் நம்பர்ல கழிச்சிருக்காங்க நான் தான் கதைச்ச இவள் தான் போன தந்தாள்ப்பா வடிதானே நீ ரோர் நம்பர்ல காய்ச்சிருக்க போறோம் நீ போன வச்சு போட்டு வயலுக்கு ஒரு நேரம் மனுஷன் எடுத்து காய்ச்சி தான்டா அவள் என்னதை காய்க்கிற காசு அடிச்சுட்டு போயிட்டான்டா அதான் கவலையா கிடக்கு நீ என்ன காய்ச்சி ஒன்றும் செய்யலாண்டல் கூட போ ஏமாறா ஒன்றும் செய்யல அது கஷ்டம் வந்தா அப்படித்தான் பாரு உங்களுக்கு என்ன சொத்து இருந்தா தேடி கொள்ளலாம் உயிர் கிடக்கட்டும் உயிர் இருந்தா அப்ப தேடி கொள்ளலாம் ஆனா ஏமாத்தி போட்டாங்க சொத்து பத்திரிக்கை தானே சொத்து பத்திரிக்கை எல்லாத்தையும் ஏமாத்தி போட்டு போய்த்தானே நாசம் வருவான் தானே ஏமாத்துனேன் உண்டு நகை நல்ல நம்ம பேராசப்பட்டம் பாத்தியா அது நமக்கு வந்த கேடு நான் போறோம் கூட நாடகத்துல பார்த்துட்டு இருந்தா எனக்கு சோறும் வராது சரி நீ போய்த்து வா என்ன கத்தாடி அரிசி சாமான நான் கொஞ்சம் ஒரு உள்ளம் பரவாயில்ல நாங்க என்ன பைத்தோம் கத்தா இனி என்ன இரு நான் பைத்து வாரன் இனி என்ன அன்னை பூவாரி நீங்க கத்தாதுங்கோ நான் பைத்து வாரன் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் போட்டு கொண்டு வரட்டா சோறு சின்ற மாதிரி ஆகி தண்ணி இறக்குதுல தொண்டையால தண்ணி இறக்குது பொம்மையிட்ட சொல்லி கொஞ்சம் தங்க அமர்த்து மாட்டேன் பார்த்து இந்த பையன் இனி அமர்த்துற புத்தி நமக்கு தேவையில்லடி அது உன்ட்ட போன தெரியலடாப்பா சரி விடு அது கரெக்டா விடு சரி என்ன ஹேர விடு ஜோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பேராஜ பெருநட்டம் நமக்கு இது நல்ல பாடம் உண்டு சரியோ நடிச்சு போட போறான் இப்படி எல்லாம் நடிச்சு இது களைச்சோ நீங்க உனக்கு நல்ல சந்தோஷம் தான் நாங்க கஷ்டப்படுறோம் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிற மாதிரி நமக்கு இங்க நல்லா இருக்கிறோம் நம்ம நீ அரிசி நன்றி மறக்க மாட்டேன் நல்ல சந்தோஷம் அவளுக்கு நம்மளோட ஹாய் அடித்தா தானே நல்ல சந்தோஷம் இனி அது நம்ம பேராஜப்படாம நிம்மதியா வாழும் வீடு வெளிக்கிடுவோம் ஓகே மக்களே எல்லாருக்கும் வணக்கம் பெஸ்ட்டுக்கு ரதியா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் எப்படி தெரியுமா நாடகம் நல்லா போய் விழிப்புணர்வு இருந்தியா நிறைய பேர் மக்களுக்கு விளங்கிருக்குமா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இல்ல நிறைய பேருக்கு நம்ம நடிச்சது விளங்கிருக்குமா ரதியமா நல்லா விளங்கிட்டு ஓகே உண்மையில நிறைய பேருக்கு விளங்கி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் நாளாக ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வாட்ஸ்அப் அப்படியான தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராங் நம்பரில் உண்மையில் ஒரு கோல் வரும் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கதைக்கும் இப்படி கொஞ்சம் காசு வந்துருக்கு இதை நீங்கள் இங்கால எடுக்கிறது கொஞ்சம் காசு தேவை நீங்கள் டெக்ஸ்ட் கொஞ்சம் கட்டுங்கண்டு அதை நம்பி நம்மடாக்கள நேரு 10 லட்சம் 15 லட்சம் காசு வருது ஒரு 50,000 போனால் போட்டுமே மிச்சம் 1.5 வரப்பானே 2 சொல்லி போட்டு காசு கட்டினாங்கடா ஏமாறுவாங்க அது மாதிரி நிறைய பேர் ஏமாந்திக்காங்க எனக்கு தெரிஞ்சு என் காது கேட்க எங்களோட ஊர்லேயே ஒரு 3 பேர் ஏமாந்திக்காங்க இதே மாதிரி நிறைய பேர் எல்லாரும் ஏமாந்தி வேணாடலாம் நீ அண்மை காலங்களாக இடம்பெற்ற ஒரு விஷயம் உண்டு என்னடா எனக்கு தெரிஞ்சாக்களும் கூட செஞ்சிருக்காங்க சில சொல்ல மாட்டாங்க வெக்கத்தில் சொல்ல மாட்டாங்க பெரியாள் கூட ஏமாந்திருக்கு ஆனால் சொல்ல மாட்டாரு இதில் எல்லாம் பிரச்சனை இல்லை விடுங்க இப்போ இப்படி ஏமாறக்கூடாது நீ உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு நாடகம் தான் இது அவர்னஸ் வீடியோ எங்களுக்கு
உண்மையிலே நீங்க ஒருத்தன் ஒரு ராங் நம்பர்லயோ ஒரு வெளிநாட்டுல ஒருத்தன் கோல் எடுக்கான்னு சொன்னா டக்குன்னு அவனுக்கு காசைப்படாதீங்க, காசப்படாங்க. நல்லா விசாரிங்க, தெரிஞ்சவங்க கொடுங்க, என்னோட கொண்டு கேளுங்க. சில டைம் அவன் போலியான அக்கௌண்ட் நம்பர்ல அனுப்புவான். எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல அனுப்புவான். மற்றடாடிலாம் நமக்கு இன்னொருத்தண்ட பொருள் தேவையில்லைடா. தேவையில்லை. நம்மகிட்ட இருக்கிற வச்சு நம்ம வாழ போகணும். இன்னொருத்தன்ட்ட தானா வருதுன்னு சொன்னா அதை ஆசைப்படாங்க. பேராசை. அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொன்னா அந்த அதிர்ஷ்டம் மட்டும் நமக்கு காரணம் இல்லை, நமக்கு திறமை இருந்தா தான் அந்த அதிர்ஷ்டமே அடிக்கும். சும்மா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் அடிக்கா பார்த்துட்டு இருக்கிறேன்னா பேராசை படிக்காம இருந்துட்டு எக்ஸாமுக்கு போயிட்டு கடவுளே என்ன பாஸ்வேர்டு வச்சுட்டு பாஸ்வேர்டு வைப்பாரா? நம்ம படிச்சா தான் ரைட். ஒரு கொஞ்சம் 70 மார்க்ஸ் படிச்சிருக்கோம், ஒரு 5 மார்க்ஸ் எப்படியோ தெரிஞ்சிடும். படிச்சது எங்கேயோ படிச்சா அதுக்கு வந்துடும். படிக்காமலே போய் பாஸ்வேர்டு வைப்பாரா என்ன? அதுதானே. ஓகே, உண்மையிலே மக்களே இது ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். உண்மையிலே நீங்கள் நிறைய கோல் அதில் வந்தால் ப்ளாக் பண்ணி விடுங்க கட்டாயம். இல்லாட்டி நீங்கள் பொலிஷலுக்கு கொண்டு விடுங்க. அது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் இதை வெளிநாட்டு ஒரு நம்பரில் க்ரியேட் பண்ணி கதைக்காங்க. அதை நம்பி நீங்கள் காசு போட்டே மாந்துடாதீங்க. ஒரு ரூபா காசும் வேணாம் உங்களுக்கு. நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கன்னு சொன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். உங்களை தேடி வரும். நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மாலை இல்லை, காப்பும் இல்லை, சனவுக்கு நடந்த மாதிரி தான். சனவுக்கு நடந்த நிலைமை மக்களை வரும். அதே மாதிரி எங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முற்றுமுழுதாக வந்து ஒரு விழிப்புணர்ச்சி காணொலியாக வரும். இதில் வந்து யாருடைய மனசும் புண்பட நடிக்கல. நாங்கண்ணே புண்படுத்த நோக்கம் இல்லை, விழிப்புணர்வுக்காக, ஃபண்ணுக்காக, ஜோக்குக்காக செய்யறாங்க. உங்களுக்கும் டைம் போகணும், பொழுதுபோக்காக நாங்கள் நடிக்கும். மற்றது இதை யாரும் வந்து தப்பா எடுக்காதீங்க இந்த வீடியோவை. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நடிக்கிறதுக்கு. என்னடா அது நடிக்க குழந்தை டைம் போறதே தெரியல. உண்மையிலே ஆர்வமா இருக்கு. அப்படி நீங்களும் மக்களே எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம். ஓகே, மற்றொரு காணொலி உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.